அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் ஏதாவது விசேஷ நாட்கள் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஆகஸ்ட் 19 புதன்கிழமை அன்றைக்கு கரிநாள். கரிநாள்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் விளக்கப்பட்ட நாள். ஆகஸ்ட் 20 வியாழக்கிழமை, அஷ்டமி. குறிப்பாக துர்காஷ்டமி. அஷ்டமி அப்படின்னாலே நமக்கு துர்க்கையுடைய வழிபாடு, பைரவருடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். குறிப்பாக துர்க்கையினுடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வரலட்சுமி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வரலட்சுமி கலசம் வச்சு பூஜை பண்ணுறது, அது மகாலட்சுமியை நினச்சி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி வைத்திருதி நாம யோகம். வைத்திருதி நாம யோகத்தில் சிராத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை. பெரிய விசேஷமாக ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி முகூர்த்த நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆவணி மாதத்தினுடைய மூல நட்சத்திரமான நாள். இன்றைக்கு மதுரையில் புட்டு திருவிழா. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நாள். இன்றைக்கு விசேஷமான நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வாஸ்து நாளும் கூட. ஆக ஆகஸ்ட் 23 ஞாயிற்று ரொம்ப விசேஷமான நாள். ஆகஸ்ட் 24 திங்கக்கிழமை. அன்றைக்கி தனிய நாள். சுபகாரியங்களுக்கு உகந்த நாள் இல்லை. பட் அதே சமயத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் அன்றைக்கி பவித்ரோற்சவம். ஸோ பவித்ரோற்சவம்னா என்னன்னு தெரியும். ஸோ அன்றைக்கு விஷ்ணு ஸ்தலங்களில் அதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக ஆகஸ்ட் 28 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வர்றது பிரணவ மோஷன பிரதோஷம். அன்றைக்கு நந்தியம் பெருமானையும் கைலாசபதியையும் வழிபடக்கூடிய சிவன் கோயிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இனி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு புதன், சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்ரகதியில் இருக்காங்க. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறாங்க, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் 3ஆம் இடத்துல. 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம். அங்கே செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறது, அதுலேயும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ராகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். எப்பயுமே 11ஆம் இடம் நம்முடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆகிறது. ஆக அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, அவர்களால் நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. துணிஞ்சு சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு, ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. எது வந்தாலும் வரட்டும், எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வர்றதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இந்த வாரம் அதற்கான வாரமாக உங்களுக்கு இருக்குது. ஃபைனான்சியலாக இந்த வாரம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை.
உங்கள் கையில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. வழக்கம் போல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இப்போ கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று முதலீடு அல்லது தேவையற்ற செலவினங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் பார்க்குறோம். வேலையில் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார், சுக்கிர பகவான் அங்கே இருக்கார். ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, இது அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பார்ட்னரை காட்டும் நீங்கள் லாபம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஃபைனான்சியலாக இந்த வாரம் பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் கைகூடும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். எதிர்பாராத செய்திகளும் நன்மையாக அமையும். இந்த வாரம் உங்களுடைய அத்தனை விதமான உறவுகளாலும் நன்மைகள் உண்டு. உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதெல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதாவது விற்காமல் இருந்தால் இந்த வாரம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்குறது, தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத இதில் தலையிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது யூக வணிகங்களில் இருக்கீங்கன்னா கை கொடுக்கும். யூக வணிகங்கள் என்னன்னு தெரியும். ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாபம் கிடைக்குமான்னா பரவாயில்ல. லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் இருக்கான்னா கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது இல்லாமல் இந்த வாரத்தில் டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது, வாய்ப்பு இருந்தால் கோல்டு பாண்டு வாங்கிறது, இதெல்லாமே ஃபேவரபுளாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், நோயுடைய தன்மைகள் குறைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். முழுமுதற் கடவுள் விநாயகரை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார். ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு குரு இருக்கார். 2ஆம் இடம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் பேச்சின் மூலமாக வருமானத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு வருமானங்கள் உண்டு. குறிப்பாக உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கிறது எந்த ஒரு முடிவுகளும் துணிஞ்சு எடுப்பதற்கான வாய்ப்பு, அதையும் வர்றது வரட்டும் ஃபேஸ் பண்ணுவோங்கிற மைண்ட் செட்டப் வர்றதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும். யாரை பெருசாக நம்பிட்டுருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் எங்கேருந்து உதவி எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ
இந்த வாரத்தில் நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. லோன் எதாவது அப்ளை பண்ணால் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் அமைவாங்க. வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டை எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பிஸ்னஸில் நல்ல லாபம் வருமானம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் 2 பேரும் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் வேண்டான்றவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். செல்வாக்குகள் அதிகரிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வாரத்தில் பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்காங்க. இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய தெய்வ ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் சுபகாரியங்கள் நடக்கலை அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அல்லது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் தேடுறீங்களோ அவ்வளோவுக்கு இந்த வாரம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அதனால் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் விற்கணும்னு நினச்சிங்களோ ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு அது ரேஸு, லாட்ரி, ட்ரேடிங், ஆன்லைன் பிஸ்னஸ், கிரிப்டோ இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண பார்த்து பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு வரதில் நிறைய தடைகள். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரம் வேலை வாய்ப்புகள், ஒரு பக்கம் சனி வேலையை கொடுக்குறார், இன்னொரு பக்கம் குரு வேலையை எடுப்பதற்கான வாய்ப்பு. இப்படி கிரகங்கள் மாறி மாறி பலன் செய்கிறதுனால நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் வேலையில் பொறுமை, நிதானமாக இருங்க. மற்றவங்க சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க. கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அத்தனை விஷயங்கள்லேயும் அடக்கி வாசிங்க. தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதுங்க. டாக்ஸ் பேயபிள் இருந்தால் அதையெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கரெக்டாக இருங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். யாருடைய பணமாவது கையில் இருந்துகிட்ருக்கோம். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. ஸோ இந்த மாதம் நீங்கள் துர்க்கையும் வாய்ப்பு இருக்கிறவங்கள சித்தர்களையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியில் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில், அந்த கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். இந்த வாரம் ஆவணி மாதம், இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். அது உங்களுக்கு நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு சூரிய பகவானால் உண்டு. ஆன்ம பலம், மனோபலம், தேக பலம்
இத்தனை பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவர் உங்கள் ராசியில் இருக்கிறது நன்மை. எல்லாத்தையும் வந்து பார் அப்படிங்கிற ஒரு மனதில் மைண்ட் செட்டப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவீங்க. எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் நிதி நிலைமை, வருமானங்கள் அதிகம், அதற்கு மேல் செலவினங்களும் அதிகம். இந்த வாரம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு புதன் இருக்காங்க. 12ஆம் இடம்னா ஒன்று முதலீடு, இல்லைன்னா விரயம். ஸோ உங்களுக்கு முதலீடு பண்ணுற அளவுக்கு வசதி இல்லைங்கிறவங்க குழந்தைக்காகவோ உறவுகளுக்காகவோ செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் தவிர்க்கப்படும். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ வேலையில் யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இருக்குது. வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் மாற்றம் உண்டு. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ எல்லோருடையும் மிங்கிள் ஆகியிருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு வரதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆகையினால பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனைகள் வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ, அதாவது அசையும் அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத காதல் விஷயங்கள், அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நரசிம்மரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் குருவோடு நல்ல இடத்துல இருக்கார். இந்த வாரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நல்ல இடம்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய ஆசைகள், பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்பாராத செய்திகள் ஃபேவரபுளாக வரும். லைஃப்பில் உங்களுக்குன்னு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே ஜூம்லேயே நிறைய படிக்கிறதுக்கோ தேடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விதமான உறவுகளும் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா, விவசாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை, வருமானத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது. நீங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், திருப்தியான மனநிலையோடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல லாபம், வருமானம் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிருக்கு, தள்ளி போயிருக்கோ, திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை அடைவதற்கு, உங்களுடைய பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஓரளவுக்கு தொழில் நல்லா இருக்கும். உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் கண்டிப்பாக வரும். உயர்கல்வி எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் விநாயகரையும் சிவபெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்குரியவர் சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்கள். முதலீட்டுக்கு வசதி இல்லாதவர்கள் இந்த வாரம் மனைவி இருந்தால் மனைவிக்கு செய்யுங்க. மற்ற பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறையும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, பிஸ்னஸ் ஸ்மாராக இருக்குது. பெருசாக ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த வாரம் லாபம் வருமானங்கள் நல்லா இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிஸ்னஸில் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய மன வாழ்க்கை கவனமாக இந்த வாரம் இருங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, பட் அதே சமயத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகளில் கவனமாக இருங்க. சனி பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், செவ்வாயும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். தேவையற்ற மனக்குழப்பங்கள் வேண்டாம். லைஃப்பில் எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதையெல்லாம் செகண்டாக செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. அதுதான் இந்த வாரத்திற்கு ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், வேதனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் விட்டதை பிடிக்கணும், யூக வணிகங்கள் வேண்டாம். உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. தேவையற்ற டெம்டேஷனை உங்களுக்கு உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி, அவர் 8ஐயும் 12ஐயும் பார்க்குறது. யாருக்கெல்லாம் லோன் பெருசாக இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்பு. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், குறிப்பாக அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களால் நற்பலன்கள், இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட எதிர்பாராத வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்து அதை அனுபவிக்க, கிடைக்க, கொடுக்க வாய்ப்பு இல்லைனால் கூட அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது எதுவும் இல்லாதவர்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து வராத பணங்கள், குறிப்பாக பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவிட்டி பணம், இன்சூரன்ஸ் பணம், டிவிடெண்ட் பணம், இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு. ஏதோ ஒரு விதத்தில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இந்த வாரத்தில் கடன் இருந்தால் கடன் குறையும். யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, நோய் குணமாவதற்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் லாபகரமாக இருக்குது. பிஸ்னஸில் நீங்களும் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை, ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த வாரம் உண்டு. இவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் வேலையில் பெரிய எம்என்சியில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் வேண்டாம். வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உண்டு. இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு, அல்லது வெளியேற்றப்படுவதற்கு, அல்லது லே ஆஃப் பண்ணுறதுக்கு, அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டுக்கோ, விஆர்எஸ்க்கோ பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும்.
ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் அது இந்த வாரம் நிறைவேறும். ஆக நன்மை தீமை கலந்து தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் லாங் ஜேர்னி போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது. அப்பாவுடைய அன்பு ஆதரவு நல்லா இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறது யாருக்கெல்லாம் பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தவிர்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது கிட்ஸ் இருக்குது குழந்தை இருக்குன்னா குழந்தைக்கு பெரிய லெவலில் செலவு பண்ணுங்கள். யாராவது உறவுகள் இருந்தாலும் குறிப்பாக சகோதர சகோதரிகளுக்கு செலவு பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பண்ணுறதுக்கு நமக்கு வருமானம் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் மீடியேட்டர் இல்லாமல் நீங்களே டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் திருப்தியற்ற மனநல வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அது வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஹாப்பியாக இருக்க பழகுங்க. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் நல்லாயிருக்கும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழிய ப்ராஃபிட் உங்களுக்கு கைக்கு வரல. பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் இதே நிலமை தான். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம். திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. ஒரு பக்கம் சனி பகவான் பார்க்குற சர்வீஸ் ஸ்தானத்தை, இன்னொரு பக்கம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. பார்ட்னருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. இது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், போத் ஆர் சைடு ரெண்டுக்குமே பொருந்தும். இந்த வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதே சமயத்தில் மினிமமாக யூக வணிகங்களில் ஸ்பெக்குலேஷனில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த வாரம் பிரம்மாவையும் பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது முதல்ல நம்முடைய நிதி நிலைமை, ஃபினான்சியல் வருமானம் இருக்குது, செலவுகள் இருக்குது. சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலே ஒன்றும் உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள், அல்லது வீட்டில் ஏதாவது வயதில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் தவிர்க்கப்படும். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர் புதன், அவர் கோச்சாரத்தில் நார்மலான இடத்துல இருக்கார். பட் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஏதாவது ஒரு வேலை வருமானம் கண்டிப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் சனி 5ஆம் இடத்தை பார்க்குறது, அந்த வேலையில் நம்மளே அறியாத ஒரு பயத்தை, ஒரு குழப்பத்தை, பீதியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். குரு பகவான் பார்க்கிறார். சனி முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலே தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறது நிம்மதியற்ற தூக்கம். இதை அவர் செய்கிறாரு.
இன்னொரு பக்கம் குரு பகவான் பார்க்கிறாரு. ஆக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கான வாய்ப்பு, இறைவன் யாரையாவது அனுப்புவதற்கான சூழ்நிலைகள், இதுதான் குருவுடைய பார்வை. ஆக 2 பலன்களும் இந்த வாரம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பிஸ்னஸில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நன்மை, உங்களுடைய ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் எத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் சிவனையும் மகா கணபதியையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியில் ராகு இருக்கார். கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல குரு புதன் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வெற்றி என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிப்பதற்கு விடுபடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இவ்வளவும் இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஸோ ஆகி நல்லா ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள், பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். உங்களுக்கு வயதுக்கு மூத்த நண்பர்களால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிங்களோ தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏதாவது பழைய வெஹிக்கிள்ஸை கொடுத்துட்டு புதுசாக வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்த சுக்கிரனும் இருக்கார். சனி பகவான் பார்க்குறதுனால யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. இந்த வாரத்தில் ஒரு பக்கம் வருமானங்கள், இன்னொரு பக்கம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானங்கள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இன்னொரு பக்கம் சனி இருக்கார். தேவையற்ற கவலை, தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் தூக்கி வைங்க. ஏன்னா குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு பக்கம் சனி இருப்பார், இன்னொரு பக்கம் குரு பார்க்கறது கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் தான் அர்த்தம். யாரெல்லாம் நம்மளால் குழந்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கலாம், குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு.
நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் விசா வழியாக வர்றதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்களும் எதிர்பாராத விழாக்களில் கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நீங்கள் வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. வேலையில் யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. வேலையில் ரோல் மாறுறது, டீம் மாறுறது, ப்ராஜெக்ட் மாறுறது, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அது மட்டுமல்ல, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகணும்னு நினைக்கிறவங்க, வேறு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. அவர்களுக்கு உங்களால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே துர்க்கையும் குறிப்பாக மகா கணபதியும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.